அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் குறித்த செய்திகள் நாம் அனைவரும் அறிவோம். பாகிஸ்தானின் மீது நடத்தப்படுகிற இந்த தாக்குதல் தீவிரவாதிகளை ஒடுக்குவதற்காக, அவர்கள் செய்த அநியாயங்களை இனிமேல் செய்யக்கூடாது என்று தடுப்பதற்காக நாங்கள் தொடுத்திருக்கிற யுத்தம் என்று இந்தியா சொல்கிறது. அதில் 1000 கேள்விகள் இருக்கிற காரணத்தினால் பலரும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்புறாங்க. ஆனால் அதில் உள்ள ஆழமான கேள்விகளோ அதில் நேரடியான விஷயங்களையோ நாம் அறிந்து கொள்ளாத காரணத்தினால் நம்முடைய அரசு சொல்லுகிற தகவல்களை நாம் ஏற்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எல்லாவற்றையும் மறுத்துதான் நிற்கணும் அவசியம் இல்லை. தெளிவான சான்றுகளோ ஆதாரங்களோ இல்லாத பொழுது நம்ம அரசு என்ன சொல்லுதோ அந்த சொற்களை ஏற்றுக்கொள்வதில் ஒரு பிழையும் இல்லை. ஆனால் இங்க நடக்கிற நிகழ்வு என்னன்னு கேட்டா, பாகிஸ்தான் என்ற சொல்லின் வழியாக பாகிஸ்தான் நாடப்பட்டால் இங்க யாருக்கும் கருத்து வேறுபாடே இல்லை. ஏன்னா அது சம்பந்தப்பட்ட நாட்டினுடைய அதிபரே சொன்னாரு, கடந்த 30 வருஷமா நாங்க தீவிரவாதத்தை ஆதரிச்சு தான் இருந்திருக்கிறோம், ஆனா இதை நாங்க செய்யல, இந்த வேலையை நாங்க செய்யல. அப்படி நாங்க செஞ்சதா நீ நிரூபிக்கிறதா சர்வதேச நீதிமன்றத்தில் வந்து நிரூபிங்க, 2 பேருக்கும் பொதுவான ஏதாவது ஒரு நாட்டில் வந்து நிரூபிங்க. நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம், இதை நாங்க செய்யல, ஆனா நாங்க தீவிரவாதத்தை கடந்த 30 ஆண்டுகளாக எங்கள் நாட்டிலே நாங்கள் ஆதரித்து விட்டோம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பிரதமரே வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். பத்திரிகையாளர்களை சந்தித்து அந்த செய்தியை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்ப அதுல உண்மையா இருப்பாங்களா, உண்மை இல்லாம இருப்பாங்களா, இப்ப சொல்றது உண்மையா, முன்னாடி நடந்தது உண்மையா, அதாவது அந்த வாத பிரதிவாதங்களுக்குள்ள போக தேவையில்லை. ஏன்னா அதனுடைய முழு உண்மை நமக்கு தெரியாது. சிக்கல் எங்க வருதுன்னு கேட்டா, பாகிஸ்தான் தீவிரவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறது, அதனை தாக்குகிறோம் என்று தாக்குதல் நடத்தினால் இங்க இருக்கிற எந்த முஸ்லீமுக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனா என்ன பண்றான், பாகிஸ்தான் என்ற சொல்லின் வழியாக பாகிஸ்தானை குறிக்காமல் இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் அந்த வார்த்தையின் வழியாக அவன் குறிக்க விரும்புகிறான். அதான் பிரச்சனை. பாகிஸ்தான் என்ற சொல்லின் வழியாக பாகிஸ்தான் என்ற நாடு நாடப்பட்டால் நமக்கு கரைச்சல் இல்லை. ஆனா அந்த சொல்வதன் வழியாக என்ன சொல்ல வர்றான், பாகிஸ்தான் அப்படின்னா முஸ்லீம், அந்த உணர்வு ஏற்படணும். அப்படின்னா முஸ்லிம் என்று சொல்லப்பட்டால் அதற்கு எதிர்ப்பதமாக இருக்கிற இந்தியா என்பதற்கு பதிலாக இந்துக்கள் என்கிற வார்த்தையை பொருத்தலாம். திட்டமிட்டு மிக நுட்பமாக அந்த உணர்வு கட்டமைக்கப்பட்டுருச்சு நாடு முழுக்க. பாகிஸ்தான் மீது தாக்குதல் அப்படின்னு சொன்ன உடனே இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது, முஸ்லிம்களை இந்துக்கள் தாக்கினார்கள் என்று அது உணர்வாக வார்த்தை பார்த்தா வேற ஒண்ணு. வார்த்தையை நீங்க மேலோட்டமா பார்த்தா அந்த வார்த்தை சொல்லுகிற தகவல் சட்டப்படி நீதிமன்றத்தில் போய் கேஸ் போட்டா என்னப்பா பாகிஸ்தான் தானே சொல்லியிருக்காரு, இந்தியா பதிலடி தானே சொல்லியிருக்காரு, அப்படித்தான் வாதம் நடத்தப்படும். ஆனால் அது என்ன உணர்வாக இந்தியாவில் கடத்தப்படுகிறது, பாகிஸ்தான் மீது தாக்குதல் என்றால் முஸ்லிம்கள் மீது தாக்குதல், இந்தியா தாக்குகிறது என்றால் இந்துக்கள் தாக்குகிறார்கள், இந்து முஸ்லிம் கலவரமாக கட்டமைக்கிற ஒரு கட்டத்திலே இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது நாடு, தேச, இன, மொழி எல்லா வரையறைகளுக்கு அப்பாற்பட்டது. நீதி அநியாயம் அது மட்டும்தான் இஸ்லாம் பார்க்கும், சரியா தப்பா அது மட்டும்தான் இஸ்லாம் பார்க்கும். எந்த கட்டத்திலையுமே ஒரு நாடு அங்கே வாழுகிற முஸ்லிம்கள் எனவே அதை ஆதரிக்க வேண்டும் என்று எந்த காலத்திலும் எந்த முஸ்லிம்களும் முடிவெடுத்ததில்லை, இஸ்லாமும் அதை அங்கீகரித்ததும் இல்லை. இப்ப இந்த விவகாரத்துல எடுத்துங்க, பாகிஸ்தானு நாங்க அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம்னு எக்கச்சக்கமான பொய் வீடியோக்களை அவர்களும் பரப்புகிறார்கள். இந்தியா எப்படி கடந்த காலத்தில் பரப்பிச்சோ, மோடி எப்படி பரப்பினாரோ, சங் பரிவார் வகைராக்கள் எப்படி பரப்பி இருக்கிறார்களோ, அதுபோல இந்த போரிலே ஏராளமான வீடியோக்களை இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம்னு பாகிஸ்தானுக்குள்ள பெரிய பிரபகண்டாவை பாகிஸ்தான் அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதுவெல்லாம் பொய்ன்னு சொல்லி உடைச்சது யாருன்னு கேட்டா, முகமது ஜுபைர் என்கிற ஒரு ஃபேக்ட் செக்கர், ஒரு முஸ்லீம், இந்தியாவில் வாழ்கிற ஒரு முஸ்லீம். உண்மை எது பொய் எது என்பதை இந்த சமூக வலைதளத்தில் வரக்கூடிய விஷயங்களை எல்லாம் கண்டறிந்து அதை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு முஸ்லீம் தான் இந்த வேலையை செஞ்சார். இவன் யாரு, நீங்க யாரும் செய்யலையே, நீங்க யாரும் வக்காலத்து வாங்க, அதுக்கு எதிரான வேலைகளை அறிவுபூர்வமான தளத்தில் நீங்க செய்யலையே, ஒரு முஸ்லீம் தானே செஞ்சாரு. அப்ப அந்த முஸ்லீமுடைய பணி என்னவாக இருந்தது, சரி எது தவறு எது அவ்வளவுதான், நீதி எது அநீதி எது அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி வாஜ்பாயுடைய காலத்துல கார்கில் வெற்றி வீரர் அப்படின்னு வாஜ்பாயை தூக்கி வச்சு கொண்டாடினார்கள். இந்தியா ஒளிர்கிறது அப்படின்னு ஊரெல்லாம் எல்லா பக்கமும் போஸ்டர் ஒட்டப்பட்டது, இந்தியா ஒளிர்கிறது. எப்படிப்பா ஒளிர்றது, கார்கில் அவர் ஜெயிச்சிட்டாரு, கார்கில் வீரர், கார்கில் ஜெயிச்சாரு, ஓகே தான் ஒத்துக்கிறோம். ஆனால் கார்கில் என்கிற அந்த பனிமலையினுடைய உச்சியில அது வரைக்கும் சண்டை நடந்துச்சு, போர் நடந்துச்சு, ஏவுகணை தாக்குதல் நடந்துச்சு, குறிவைத்து இலக்குகள் அளிக்கப்பட்டுச்சு. கடைசியாக பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவிய அங்கிருக்கிற ராணுவ வீரர்களுக்கும் இங்கிருக்கிற வீரர்களுக்கும் இடையில நேரடியாக துப்பாக்கி சூடு நடத்துகிற கடைசி மேல் உச்சி கார்கில் என்கிற பகுதியில நடைபெற்ற நேரடி யுத்தத்தில் இந்திய அணியின் சார்பில் போரிட்டது யார், எல்லாமே முஸ்லிம்கள்.
முஸ்லீம் ரெஜிமெண்ட், ராணுவத்தில் இருக்கிற முஸ்லீம், எதிர்த்தாப்புல இருக்கிற முஸ்லீம், இங்க இருக்கிற முஸ்லீம். அங்கே பார்க்கப்பட்டது எது? நீதியா நீதி, சரியா தப்பா? மிலிட்டரியில் இருக்கிற எந்த முஸ்லீமும் மாற்று கருத்து தெரிவிக்கலையே. அத்துமீறி இருக்கிறார்கள், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அதுக்கு களத்துல குதிச்சாங்கல்ல. இப்படி 1000 வரலாறு சொல்ல முடியும். எல்லாவற்றையும் இடதுகையால புறந்தள்ளி விட்டு வேறொரு சித்திரத்தை உண்டாக்குவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அவர்களுடைய சித்திரத்தை முறியடிக்கிற அளவிற்கு மீடியா பலமோ, பிரச்சார பலமோ, ஆட் பலமோ, சமூக வலைதள பலமோ நம்மிடத்துல இல்லை. அதுக்கு ஈக்குவலா நம்மளால செய்ய முடியுமான்னு கேட்டா நம்ம அறிவை கொண்டு யோசிச்சா அதுக்கான வாய்ப்பு நம்மிடத்துல இல்லை. நமக்குள்ள கத்திக்குவோம். 50 பேருக்கு போகும், 100 பேருக்கு போகும், 150 பேர், 1000 பேர், 2000 பேர், 5000, அவ்வளவு முடிஞ்சு. மொத்த இந்தியாவின் கருத்தையே மாற்றி அமைக்கிற அளவிற்கு முஸ்லீம்களிட வல்லமை இருக்கானே இல்லை. ஆனா அவ்வளவு பெரிய வேலையை செய்வதற்கான வல்லமை இல்லாவிட்டாலும் கூட நம்மால் என்ன செய்ய முடியுமோ அந்த வல்லமை நமக்கு இருக்குதா இல்லையா? ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு வல்லமை இருக்குல்ல, ஒரு ஆற்றல் இருக்குல்ல, ஒரு சுற்றம் இருக்கு, ஒரு நட்பு இருக்கு. அந்த வட்டத்திற்குள்ள என்ன செய்ய முடியும்? நாம் பின்பற்றுகிற இஸ்லாம் அவ்வளவு உன்னதமானது, உயர்வானது, பிறரை நேசிக்க சொல்கிறது என்பதை உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையின் வழியாக, குறைந்தபட்சம் சமூக வலைதளத்துல நீங்க களமாடுறீங்களோ இல்லையோ, மீடியாக்கள் வழியாக செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறீங்களோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு முஸ்லிமும் அவர் வாழுகிற வாழ்க்கையில அவருக்கு பக்கத்துல, ஏத்த வீட்டுல, மேல வீட்டுல, கீழே வீட்டுல, கடையில, பயணத்துல நம்மளை சுற்றி ஏராளமான முஸ்லிம் அல்லாத மக்களோடு பழகுகிறோமே, அவர்களிடத்திலே நமக்கு எதிராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அந்த பகை உணர்ச்சியை தணிப்பதற்கு குறைந்தபட்சம் இஸ்லாம் சொல்லுகிற உயர்வான நற்பண்புகளை வெளிப்படுத்துங்கள், நற்குணங்களை வெளிப்படுத்துங்கள், நல்ல செயல்களை வெளிப்படுத்துங்கள், பெருந்தன்மைகளை வெளிப்படுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் இஸ்லாத்தை வெளிப்படுத்த துவங்குங்கள். உலகத்தை எல்லாம் மாற்றுகிற ஆற்றல் இல்லாவிட்டாலும் கூட உங்களை, உங்களுக்கு அருகில் இருக்கிற மக்களை, அவர்களுடைய சிந்தனையை மாற்றுகிற வல்லமை உங்கள் மத்தியிலே இருக்கிறது, உங்கள் கரத்திலே அதற்கான ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற புரிதலோடு நாம் இஸ்லாம் சொல்லுகிற மேன்மையான நற்குணங்களை கடைபிடிக்கிற மக்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னான். அவன் அங்க உட்கார்ந்து 1000 பிரச்சாரம் பண்ணலாம், எந்த பிரச்சாரமும் ஈடுபடாது. போடா, எங்க மாமா மச்சான பத்தி எனக்கு தெரியுமாடா, நீ கதை விடாதடா அப்படின்னு அந்த மக்களே அதை புறந்தள்ளி விடுவார்கள். எனவே அங்க உள்ள மாற்றத்தை செய்ய முடியலையேன்னு புலம்பிக் கொண்டிருக்கிறவங்க அந்த வேலையை விட்டுட்டு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிற மக்களாக, செயல்படுகிற மக்களாக, வெறும் பேச்சாளர்களாக வாயளவிலே பேசிக் கொண்டிருக்கிற மக்களாக இல்லாமல் செயல்படுகிற மக்களாக மாற வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்லருளை தந்தருள்வானாக.